சீமான் மேலே வழக்கு பதிவு. எதுக்காக வழக்கு பதிவு? அவர் வீட்டில் உருட்டுக்கட்டையோட தொண்டர்கள் இருந்தாங்களாம். இவர் விளக்கமாரோட ஆள் அனுப்புவாராம் ஸ்டாலின். ஆனால் அவங்க பாதுகாப்புக்கு உருட்டுக்கட்டையோடு நிற்கக்கூடாதான். 1000 ரூபாய் கொடுத்து பிரியாணி கொடுத்து விளக்கமாறு கொடுத்து வந்து அடிக்கிறீங்கல்ல, இதில் அவர் படத்தை வச்சுக்கிட்டு கழுத்து அடிக்கிறீங்கல்ல, தீயை வச்சு கொளுத்துறீங்கல்ல. அப்போ நாளைக்கு அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து விளக்கமாறு வச்சு அடிச்சிங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து தீயை வச்சு கொளுத்துனீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு என்ன? அப்போ பாதுகாப்புக்காக ஒரு தொண்டர்கள் உருட்டுக்கட்டையோடு இருக்கத்தான் செய்வாங்க. போய் ஸ்டாலின் இதை படிச்சுட்டு வாங்க சட்டத்தை. சட்டம் உங்களுக்கு ஏபிசிடி கூட தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஐபிசி இதெல்லாம் உங்களுக்கு படிக்க தெரியாது. விஷயம் தெரிஞ்ச வக்கீல்கிட்ட கேளுங்க. ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு மனிதன் தனக்கு தாக்குதல் வரணும்னு நினைக்கும் போது தன்னை காத்து கொள்ளலாம். அந்த தன்னை காத்து தனக்கு விழுகக்கூடிய அந்த ஒரு வரக்கூடிய ஆபத்துக்கு இணையாக அவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தலாம். இதுதான் சட்டம் சொல்லுது. வழக்கு போடுறீங்களா? வழக்கு எல்லா வழக்கும் பீஸாக போயிடும். ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸில் வந்துடும். ஜட்ஜு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாரு. என்னையா நீ மட்டும் விளக்கமாக எடுத்துக்கிட்டு அடியாளுகளை வச்சு வந்தாலும் வீட்டுக்கு அனுப்புவீங்க. அவர் பாதுகாப்புக்கு 4 அவர் தொண்டர்களை உருட்டைக்கட்டை வச்சுக்கிட்டு நிற்க மாட்டாரா? கத்தி வச்சுருந்தாரா? அருவாளை வச்சுருந்தாரா? உருட்டுக்கட்டை வச்சுருக்காங்க பாதுகாப்புக்கு. அது எப்படி தப்பாகும்? நீங்கள் ஆளுங்களை அனுப்பும்போது அவங்க ஆளுங்களை வச்சுருக்க மாட்டா. என்ன சட்டம்ப்பா இது?